டுடே நம்ம மினிடேப்போட டுட்டோரியல்ஸ்ல கோவேரன்ஸ் அனாலிசிஸ் எப்படி நம்ம மினிடேப்ல பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபுல் வீடியோவா பார்க்க போறோம். தென் கோவேரன்ஸ்னா என்ன, அது எப்படி டூ வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை காமிக்கும் நம்மளுக்கு, அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். கோவேரன்ஸ்னா முதல்ல ஒரு டூ வேரியபிளோட மதிப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் இது. பாசிட்டிவ் கோவேரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டூ வேரியபிள்ஸ் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நெகட்டிவ் கோவேரன்ஸ்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு வெயிட் ரெண்டு இருக்குது. இப்போ ரெண்டு பேரோட ஹைட்டு வெயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ண போனால் அது கோவேரன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஹைட்டு அதிகமாகும் போது உங்களுக்கு வெயிட்டும் அதிகமாகும். ஸோ அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ் கோவேரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா நம்மகிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சாம்பிள் டேட்டா, அதாவது ஹைட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுக்கிறோம். ஹைட் 120 சென்டிமீட்டர் 55 கிலோ, 165னா 60 கிலோ, 170னா 65 கிலோ, 175னா 70 கிலோ, அதே மாதிரி 80னா அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் அதிகமாக அதிகமாக வெயிட் ஒரு 5 kg தான் நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் கோவேரன்ஸ் டேட்டா தான். இது நம்ம பார்க்கும்போது தெரியும், பட் ஆனால் நம்ம மினி டேப்பில் பார்க்கும்போதும் நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மினி டேப்பில் நம்ம இதை விட டீட்டெயிலாக இந்த அனாலிசிஸை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேட்டாவையும் ஃபஸ்ட்டு மினி டேப்பில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மினி டேப்பில் போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ஹைட்டு வெயிட் அப்படிங்கிற ரெண்டு டேட்டா நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ரெண்டு டேட்டா பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த சார்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாட்டில் போயிட்டு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்ம அதில் அப்படியே கீழே வந்தோன்னா கோவேரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் காட்டுது, ஒன்று ஹைட்டு இன்னொன்று வெயிட்டு. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன், செலக்ட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெயிட்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த கோவேரன்ஸ் டயலாக் பாக்ஸில் ரெண்டு வேரியபிளையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஓகே கொடுத்தா மட்டும் போதும், நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அவுட்புட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ என்னவோ வந்திருக்கு 62.50 வெயிட் கேஜி. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே ஜீரோ ஆர் க்ளோஸ் ஜீரோனா ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு கூட நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் கோலரேஷன் தான் நம்மளுக்கு. கோலரேஷனில் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கம்பேரிசன் பண்ணும்போது கோலரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? குயிக் சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவேரன்ஸ்னா ரெண்டு வேரியபிளோட மதிப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறது. மினி டேப்பில் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இன்னொன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ, இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் சொல்லும். இது போல் மினி டேப் டியூட்டோரியல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளை கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.